ஆமா சந்தியா, நாங்க டார்ஜிலிங் போறது முடிவாச்சு. அதை மாத்த முடியாது. அதை யாராவது மாத்த சொன்னாங்களா? நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். வா. யார் வேண்டான்னு சொன்னா? உங்க வீட்ல வருவாங்களா இல்ல உன்னை எங்க கூட அனுப்புவாங்களா? ஏன் ரெண்டுமே முடியும். தெளிவா சொல்லு. நீ எங்க கூட வரியா இல்ல உங்க அப்பா அம்மாவே நம்ம கூட வர வைக்கிறியா? டேய், இவ இப்போ அவங்க ஃபேமிலி, அப்புறம் இவங்களுக்கு தேவையானவங்க, இவங்க கூட எல்லாம் திருப்பதிக்கு போய் கோவிந்தா போட்டு வந்தால, அதை நம்ம கிட்ட சொன்னாளா இல்ல நம்மள நினைச்சாவது பாத்திருப்பாளா? இப்போ நம்ம மட்டும் டார்ஜிலிங்க்கு போறோம்னு சொன்ன உடனே நானும் வரேன் அடம் பிடிக்கிறா. ப்ளீஸ்பா, நாங்க திருப்பதி போனதை நானே எதிர்பார்க்கல. அது ஒரு திடீர் ப்ரோக்ராம். இதுல நான் யாரை தான் இன்வைட் பண்றது? ஏய், சும்மா சாக்கு போக்கு சொல்லாத. நீ சொல்லணும்னு நினைச்சிருந்தா என்கிட்ட எப்ப வேணாலும் சொல்லிருக்கலாம். நாங்க எக்கேடு கேட்டு போனா உனக்கு என்ன? கௌரி ப்ளீஸ். ஏன் கௌரி அவளை இப்படி திட்டுற? இவளுக்கு நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட் இல்லைன்னு இப்பவாவது புரிய வைக்க முடியுமான்னு முயற்சி பண்றேன். தட்ஸ் ஆல். சரி சரி, நீ வருவ, கவலைப்படாத. ஏய், அங்க பாருங்க. பாவம் தாத்தா ரோட கிராஸ் பண்ண முடியாம தவிக்கிறாரு. டேய், பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? வா போய் தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆமா வாங்க வாங்க. தாத்தா, ரோட் கிராஸ் பண்ணணுமா? ஆமா குழந்தைகளா. வாங்க தாத்தா, நாங்க ஹெல்ப் பண்றோம். வாங்க வாங்க போலாம். சந்தோஷம். பாத்து. பாத்து தாத்தா, பாத்து. வீடு வரைக்கும் வந்து உங்களை விட்டு போகட்டுமா தாத்தா? உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இந்த வயசுல உங்களுக்குள்ள இப்படி ஒரு மனிதாபிமானமா? ஆச்சரியமா இருக்குது குழந்தைகளா. உங்களை மாதிரி நல்ல இதயங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆண்டவன் ஒரு குறையும் வைக்க மாட்டான். உங்களுக்கு ஒரு பரிசு புத்தகம் தர்றேன். குழந்தைகளா, இந்தாங்க, இத வாங்கிக்கங்க. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு என்னுடைய பரிசு. படிங்க, நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா படிங்க. இதுல நிறைய அறிவுரைகள்லாம் இருக்கு. வாங்கிக்குங்க வாங்கிக்குங்க. நல்லா படிக்கணும். சரியா குழந்தைகளா? அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ராஜா, டாடா. டாடா. கௌரி, புக்குன்னு சொல்லி ஏதோ பாக்ஸ கொடுத்துட்டு போறாரு. இல்லடா, இது ஏதோ பழைய புக்கு மாதிரி இருக்கு. சரி சரி, வீட்டுல கொண்டு வந்து வெயி. அம்மா பழைய பேப்பர்காரங்கிட்ட போட்டுருவாங்க. புக்கோ பாக்ஸோ வெயிட் தூக்கி நம்ம கையில கொடுத்துட்டு போறாரு. இதை யாரு இவ்ளோ தூரம் தூக்கிட்டு போறது? பேசாம அந்த தாத்தா கிட்ட திருப்பி கொடுத்துடலாம். தாத்தா எங்கடா தாத்தா?
தாத்தாவை காணோம். அவ்வளோ சீக்கிரத்துல போயிட்டாரா? சரி பரவாயில்ல, அவர் போயிருப்பாரு. அது எப்படி இந்த சின்ன ரோட கடக்கிறதுக்கு தட்டு தருமாறிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள இவ்வளோ பெரிய ரோட கடந்திருப்பாரா? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண இப்ப நேரம் இல்ல. சரி அப்பா தேடுவாரு, வா வீட்டுக்கு போலாம். என்ன கணக்கு 10 நாளைக்கு இவ்வளோண்டு துணி போதுமா? போதுங்க. எல்லா துணியும் எடுத்துக்கிட்டு போய் சுமந்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அங்கேயே வாஷ் பண்ணிடலாம். அங்க வந்து நீ என்ன சுத்தி பார்க்காம துணியா துவைச்சிட்டு இருக்க போற? யார் சொன்னா? நான் சுத்தி பார்க்க தான் போறேன். நீங்க தான் உட்காந்து வாஷ் பண்ண போறீங்க. தப்பு தப்பு, நான் உன்ன கேட்டது தப்பு. இவ்வளோண்டு துணி போதும்மா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், குளிர் அதிகம். ஸ்வெட்டரு, மஃப்ளரு, மங்கி குலா இதெல்லாம் மட்டும் மறக்காம எடுத்து வச்சுக்கோ. சரிங்க. ஐயோ, அப்பா வந்துட்டாரு போல இருக்கு. இப்போ எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? இப்ப ஏன் நீ டென்ஷன் ஆவற? சந்தியா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லிடலாம். அப்ப இந்த புக்கை எங்க வைக்கிறது? அங்க வைக்கலாம். கணக்கு, ஏன் கணக்கு இதுக்கு மங்கி குல்லான்னு பேரை வச்சாங்க? நம்ம பசங்க போட போறாங்களா, அதுக்காகவா? ஐயோ சி, சும்மா இருங்க. டேய் பசங்களா, எங்க போயிட்டு வரீங்க? சந்தியா வீட்டுக்குப்பா. என்னப்பா இது புதுசா டார்ச் லைட்? ஐயோ உடைச்சிட்டப்பா. ஐயோ உடைச்சிட்டானா? இல்லம்மா, இல்ல இல்ல, இது மாடலே இப்படிதான். இத பார், இத இப்படி ஆன் பண்ணோம்னா டார்ச் லைட்டு, இப்படி திறந்துட்டு ஆன் பண்ணோம்னா ரெட் லைட்டு. இந்த லைட்டை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஏதாவது சிக்னல் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தேவைன்னா மொபைலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பசங்க உடைக்காம இருக்கணும். உடைச்சு தொலைக்க போறாங்க. என்னம்மா இது புது சீப்பு? ஆமா, உன் தலைக்கு தான் வாங்கியிருக்கேன், வெச்சுக்கோ. மேடம், உங்களுக்கு ஆல்ரெடி கூந்தல் வளர்ந்துருச்சு இல்லையா, அதை வாடுறதுக்காக வாங்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கே. உனக்காக ஹேர் பின், ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஷாப்பிங் போறேன்னு சொல்லியிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. ஆமா, நீங்க தான் சந்தியா வீட்டுக்கு போயிட்டீங்க. ஏங்க, நீங்க ஷாப்பிங்க்கு போய் என்ன பண்ண போறீங்க? உங்க 2 பேருக்கும் என்ன தேவையோ அதெல்லாம் அம்மா வாங்கி வச்சுட்டாங்க. அப்பா, டார்ஜிலிங் போனோம்னா ரொம்ப குளிருமாப்பா? ஆமா, அது பனி பிரதேசம் இல்லையா, நிச்சயமா குளிரும். அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, நம்ம டார்ஜிலிங்க்கு எப்ப கிளம்புறோம்? கனகு, நம்ம டார்ஜிலிங்க்கு எப்ப கிளம்புறோம்? ஐயோ, இதையே என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க தானே டிக்கெட்ஸ் வாங்குனீங்க. ஆமா ஆமா ஆமா, நாளன்னைக்கு வாங்கியிருக்கேன்பா. ஞாபகப்படுத்து, மறந்துட போறேன். சரி, இங்க இருந்து நீங்க இடத்த காலி பண்ணுங்க. அம்மா எதையாவது மறந்துடுவாங்க. அப்புறம் நம்ம கிட்ட பிரஷ் இருக்கும், பேஸ்ட் இருக்காது, சோப்பு இருக்கும், டவல் இருக்காது, பேண்ட் இருக்கும், உள்ள போட்டுக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. இப்படி கண்ணா பின்னான்னு ஆயிடும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வதிச்சா இந்த உலகத்துல இருக்க அத்தனை கடவுளும் என்ன ஆசீர்வதிச்ச மாதிரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்திருப்பா மூசா, நானும் உன்னை முழுமுழுதோட அனுப்பி வைக்கிறேன். உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாதுப்பா. வெற்றியோட போயிட்டு வா. சரிப்பா, வரேன். மூசா, என்னோட பிரார்த்தனையும் வேண்டுதலும் எப்பவும் உனக்கு பாதுகாப்பா உன்னை தொடர்ந்து வரும். பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மூசா, நமக்கு தாத்தா முக்கியம் இல்லையா, உயிரை விட பூதலோகம் முக்கியம் இல்லையான்னு கேட்ட பாரு. அப்பவே நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டப்பா மூசா. பாட்டி,
சுக்கான் கொடுத்த வைரக்கல்ல ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க பாட்டி. என்னோட உடலை பாதுகாக்க அது ரொம்ப உதவியா இருக்கும். நீ போயிட்டு வா மூசா. ஒரு எறும்பு கூட உன்னை தொட்டு பார்க்க முடியாது. நாங்க பாத்துக்கிறோம். வரேன் பாட்டி. சரிப்பா, வரேம்மா. அப்பா போயிட்டு வாப்பா. எதுக்காக இப்படி பக்க பக்க பக்கன்னு சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்க கூடாது? ஏனா உங்களுக்கு கொஞ்சமாவது நிலைமை புரியுதா? மூசா அவன் முன்னோர்களை சந்திச்சு அந்த ரகசியங்களை தெரிஞ்சிட்டு வந்து அலாவுதீனை விடுவிச்சிருவான். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம 2 பேரையும் உண்டு இல்லைன்னு ஆக்க போறாங்க. இது தெரியாம நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. முட்டாள், தீ என்ன சொன்ன உடனே நாக்கு வெந்துடவா போகுது? ஆரம்பித்த உடனே எந்த காரியமும் நடந்து விட போவதில்லை. பாவம் சின்ன பையன், அவனுடைய ஆசைக்காகவும் குடும்ப ஆறுதலுக்காகவும் நம்மளை அழிப்பேன் கிழிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம உணர்ச்சி வசப்படலாமா? எனக்கு அடிவயிறே கலங்குது. நீங்க என்னடானா இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க? ஏ மங்கி, தொடை நடுங்கி. மூசா முன்னோர்களை பார்க்க போயிட்டான்னா எல்லாமே நடந்துடுமா? அவன் இப்போ போறதுக்கும் திரும்பி அலாவுதீனை விடுவிக்கிறதுக்கும் இடையில எவ்வளவு செயல்பாடுகள் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அதையெல்லாம் அவன் வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டு வந்தாலும் இங்கே வந்த பிறகு அவன் ஆவியாகத்தான் அலைய முடியும். ஆவியாதான் அலைய முடியுமா? எப்படி? இப்போ அவன் இங்கே சடலமா விட்டுட்டு போயிருக்கிற அவனுடைய இந்த உடலை நான் தூக்கிட்டு வந்து எரிச்சு சாம்பல காத்துல கரிச்சு விட்டுடுவேன். அப்போ உடல் இல்லாம மூசா ஆவியாத்தானே அலையுவா. நல்ல யோசனை தான். ஆனா என்னடா ஆனா அவனா? இன்னுமா என் மேல் உனக்கு நம்பிக்கை வரல? அது இல்ல குருவே, மூசா தன் உடலை சுத்தி பாதுகாப்பு வளையமெல்லாம் போட்டுக்கிட்டு அவன் குடும்பத்தையும் காவலுக்கு வச்சுட்டு போயிருக்கிறானே, இதையெல்லாம் மீறி என்னால் என்ன பண்ண முடியும்னு கேக்குறியா? இந்த பூதலோக அரியணையே ரொம்ப சுலபமா பிடிச்ச எனக்கு கேவலம் உயிரற்ற மூசாவோட உடலை எடுத்து எரிக்கிறதா பெரிய காரியம். இதற்கெல்லாம் என் இமய முடிய புடுங்கி அனுப்பினாலே போதும், அவன் பிணத்தை கொண்டு வந்துவிடும்.
நடப்பதை பொறுத்திருந்து பார்.